தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 4-5 நாட்களாக தமிழகத்துல மிகப்பெரிய பரபரப்பான செய்தியா போய்கிட்டு இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய புதிய இயக்கம் பாஜகவிலிருந்து விலகி அவர் அந்த இயக்கத்தை தொடங்கி இருக்காரு. சோ ஒரு 2 நாட்களா பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினரும் சரி அண்ணாமலை அவர்களுடைய தரப்பினரும் சரி மாதிரி அவங்களுக்குள்ளே விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த விவகாரங்களை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இவருடைய இந்த தனிக்கட்சிக்கு உங்களுடைய தனிக்கட்சி குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? தனிக்கட்சின்னு அவர் சொல்லும் போது அது ஒரு இயக்கம். இப்போதைக்கு 2 வருஷத்துக்கு பிறகுதான் அது கட்சியா வருதான்னு பார்ப்போம். நான் முதல்ல இளைஞர்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறேன். அந்த உள்ளாட்சி தேர்தலில் வரக்கூடிய இளைஞர்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வர போறேன். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறது, எம்எல்ஏ ஆபீஸ்ல குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்றது, இதெல்லாம் பண்ணாம எப்படி இருக்கணும், ஒரு உள்ளாட்சியில இருக்கணுங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அவருடைய பாயிண்ட் கரெக்ட். இன்னொன்னு அவரு இங்க வெயிட் பண்ணி பார்த்தாரு, சரியான ஒரு அங்கீகாரம், அவர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. கட்சி வேற எந்த பதவியும் தரல, தலைவர் பதவியிலிருந்து வந்த உடனே அப்படியே தான் வச்சிருந்தாங்க, எந்த இடத்துலையும் பதவி தரல. ஸோ அவருக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது. நம்ம ஒரு தலைவரா இருந்தோம், ஐபிஎஸ்ஆ இருந்து இங்க வந்திருக்கோம், நம்ம ஒரு தலைவரா இருந்தோம், அடுத்து நமக்கு சொன்னாரே, மேடையில் கூட சொன்னாரே, ஒரு உரிய அங்கீகாரம் சொன்னாரே, அந்த அங்கீகாரம் என்பது எது உரிய நேரம்னு யோசிச்சிருக்காரு, வரல. அவர் போய் பேசி பார்த்துட்டு இந்த மாற்றங்கள்லாம் வரணும், இப்ப தோல்வி அடைஞ்சிட்டோம், 21ல இதுவாயிட்டோம், 24ல இதுவாயிட்டோம், 26லயும் தோத்துட்டோம், இதுக்கான மாற்றங்கள்லாம் இப்படி இருந்தா தான் முடியும். அது இப்போதைக்கு இங்கே சாத்தியம் இல்லை, ஏன்னா அதிமுக கூட்டணி தான் சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே நான் தனியா இயக்கம் காண்றேன், இந்த திராவிட சித்தாந்தத்தை உடைக்க போகிறேன் என்று சொல்லவில்லை, பாஜகவுக்கு எதிராக வருகிறேன் என்று சொல்லவில்லை, தாவேகாவுக்கு எதிராக வரேன்னு சொல்லலை, அவர் யாருக்குமே எதிர்ன்னு சொல்லல. நான் தனியா ஒரு இயக்கம் கொண்டு வரேன், மக்கள்கிட்ட கொண்டு போறேன், மக்களோட மக்களா இருக்கணும், இப்படிதான் சொல்லியிருக்காரு. ரைட். இவர் கூட சேர்ந்திருக்காங்க இல்லையா நிறைய பேர் புதுசா இவருடைய அமைப்புல, அங்கதான் பிரச்சனை வரும், சிக்கல் அங்கதான் வரும். அவங்க சேரும் போது நாங்கள் அண்ணாமலையின் இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. இப்போ பாஜகவிலிருந்து நான் விலகி விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா தட்ஸ் ரைட். அவங்களுக்கு இந்த இது செட் ஆகல, அண்ணாமலை அவர்கள் ஒர்க் பண்ண மாதிரி யாரும் ஒர்க் பண்ணல, அவங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்லலாம். 40 வருஷமா கட்சியில இருந்து கட்சியோட அத்தனை பலன்களையும் அனுபவித்து விட்டு, மாவட்ட செயலாளராக இருக்கிறது எல்லா பலன்களையும் அனுபவித்து விட்டு, இன்னைக்கு நான் 5-6 வருஷம் முன்னாடி வந்து அண்ணாமலைக்காக நான் வெளியே போகிறேன்னு சொல்லும் போதுதான் இங்கே 80களில் தொடங்கிய அந்த 2 பேர் எம்பிகளோடு இருந்து அங்க நார்த்ல வந்த போதுல இருந்து இங்கே அடிபட்டு மீதிப்பட்டு கேஸை வாங்கி இங்க தெருவா சுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. அவங்க 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசும்போது இந்த புதுசா என்ன சொல்லுவாங்க, புதுசா ஒரு இதை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவங்க புதுசா அதுக்கு போன உடனே தன்னுடைய விசுவாசத்தை காட்டினா அங்க ஏதாவது தனக்கு பதவி கிடைக்காதா அப்படிங்கிற விதத்துல இங்க போட வேண்டியது. ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணமா சொல்றேன். ஒருத்தர் போய் சேர்றாரு, நான் அண்ணாமலையின் இயக்கத்தில் சேர்ந்து விட்டேன், அனைவரும் வாருங்கள் செய்யலாம் அப்படின்னா ஓகே. இப்போ ஒரு கேள்வி எப்படி வரும் தெரியுமா, நாங்கள் நமது இயக்கம் நமது கட்சிக்கு வாருங்கள், இங்கே ஒரு 15 லட்சம் பேரை சேருங்கள், ஏற்கனவே ஒரே நாள்ல 15 லட்சம் பேர் வந்துட்டாங்க, இனி மாவட்டந்தோறும் 15 லட்சம் பேரை நம்ம சேர்க்கணும், வாங்க வாங்க நம்ம கட்சிக்கு வாங்கன்னா, இது நாள் வரை நீ பாஜக இருந்த போது எத்தனை பேரை சேர்த்தேன்னு ஒரு சின்ன கேள்வி வருமா வராது? இப்போ அங்க போன உடனே மாவட்டந்தோறும் 15 லட்சம் கூப்பிடுற நீ, இங்க இருந்த போது எத்தனை பேரை பண்ணேன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு அப்படியே இங்க இருந்து ஒரு சைடு, நீங்க எல்லாம் இவங்க ஆளுங்க, நீங்க அவங்க ஆளுங்க, நீங்க எல்லாம் இவங்க ஆளுங்க, நீங்க வாய்ப்புக்காக காத்துறீங்க, நீங்க தகுதிக்காக காலை பிடிச்சிட்டு இப்படி எல்லாம் வர வேண்டியது. இப்போ 2 பக்கம் இப்ப என்ன, இந்த பக்கம் சூடாவாங்க, எல்லா பக்கமும் இப்படிதான் நடக்குது. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கூலா இருக்காரு, இந்த பக்கம் பாரதிய ஜனதா தலைவர் ரொம்ப கூலா இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயும் வார்த்தை போர் இருக்கிறது. ஆனால் அது நாகரிகமாக ஒரு ஓமைகளோடு இரட்டை கிளை அந்த மாதிரிலாம் வச்சு பேசுறாங்க. நேரடியா நான் உன்னால வந்தேன் நீ என்னால வந்தேன்னு பேசல, இருக்கு உள்ள பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த வெளியில இருக்க அடிச்சுக்கிறவங்க இருக்காங்களா, அத சோசியல் மீடியால இருக்கிற பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கள வச்சு இதை ஊதி பெருசாக்கி இங்க கட்சியை உடைக்கணும்ன்ற முயற்சி பண்றவங்களும் பண்ணிட்டு இருக்கு. இது ஐடி எல்லாம் பாருங்க, அந்த ஐடியில போய் நீங்க ஒரு ஐடியை போய் செக் பண்ணுங்க, எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னு. நேம் சேஞ்ச் பண்ணது போன வாரம் இருக்கும். ஒரு பெரிய ஐடி, பழைய ஐடி இருந்திருக்கும். அதாவது இந்த தனிக்கட்சி அறிவிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆதரவு போஸ்டுகளை போட்டவங்க எல்லாருமே இப்ப பேரை மாத்திட்டு
அண்ணாமலையை புகழ்ந்து பாஜக காரங்களை வந்து இகழ்ந்து பேசுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றம் பண்றதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல அவங்களுக்கு எப்படியான இங்க ஒரு பிரிவினை வரணும் சார். இதுவரை நீங்க யோசிச்சு பாருங்க, திருமாவளவன் மேடையில சொன்னார், விலைக்கு வாங்க முடியாத கட்சி பாஜகவினர். பாஜக ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ விலைக்கு வாங்கிட்டு பார்ப்போம். அதாவது சாதாரண ஒரு ஆள் வந்துருவாரு, இங்க இருந்து போறாரு, மைத்ரேயன் போறாரு, இங்க போறாரு, அவர் இங்க போறாரு, எல்லாம் போறாங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி நீ விலைக்கு வாங்கிட்டு பார்ப்போன்ற திருமாவளவன் சொன்னது. வாங்க முடியாது ஒன்னால. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய டெடிகேட்டட் அந்த சர்வீஸ் அதை பத்தி பேசுறாரு, அதெல்லாம் திருமாவளவன் பேசுறாரு. அப்போ இதை எப்படி உடைக்கணும்? இதான ஒரே டைம். இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் இப்படி பெருசா வளர்ந்து வரலையே வெளியில. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ். அதனால அது எப்படியான பிரேக் பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, திமுக இருந்து வைகோ போனாரு, அப்ப அவரையும் இதோ மோசமா பேசுனீங்க நீங்க. திமுக இருந்து வெளில போய் அவர் 7 பேர் அவருக்கா இறந்து தீக்குளிச்சு, அவர் தினமும் அவங்க போட்டோவை பார்த்து சபதம் மட்டும் தான் வெளியே இறங்குவாரு. திமுக கூட சேர்ற அன்னைக்கு அந்த போட்டோ எல்லாம் மச்சு உள்ள வச்சிட்டாரு. சோ இவங்கள்ட்ட இருந்து வெளில போனா அவர் கொள்கையோட போயிருக்காரு. இங்க இருந்து வெளில போனா அது எப்படி உடைக்கணும், அது இன்னும் சேராம. நீங்க 2 விதமான பிளவுகள் இருக்கு சார். ஒண்ணு கல்லுல விழுற பிளவு, அது ஒட்டவே ஒட்டாது, கல்லு உடஞ்சிருச்சு. இன்னொன்னு தங்கம் இருக்கு இல்லையா, பொன், அதுல வரக்கூடிய பிளவு. அது வந்து நீங்க கொஞ்சம் உருக்கினீங்கன்னா ஒட்டிடும். அது உருகாம எப்படி பாத்துக்கணும்? அதை உருக்க கூடாது. நீங்க பிரிவினை வச்சு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கணும். அப்போ ரொம்ப சுலபமா இந்த வேலையை நடுவுல பண்ணுவாங்க. இது திமுகன்னு நான் சொல்ல, சர்வகட்சியும் செய்யும். ஏன்னா அவங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. அவங்க இந்த வேலையை தான் கரெக்டா டைம் பார்த்து அடிப்பாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு கட்சிக்கு கூட்டம் எவ்வளவு பேர் வந்தாங்க, அது ஓட்டு 10% கூட வரல. அவர் போற இடத்தெல்லாம் கூட்டத்தை காட்டி அவரை வந்து ஒரு மாயையில தள்ளி கடைசியில ஓட்டே வரல அவருக்கு. அப்ப அந்த மாதிரி செய்யக்கூடிய அரசியல் இங்கே இப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனா காங்கிரஸ் விட்டு வெளில போன மம்தா கூட்டணிக்கு வந்தாங்க, திரும்பி அவங்க கூட ஒன்னா சேர்ந்தாங்க கூட்டணியோட. வைகோ வெளில போனார், திரும்பி திமுக கூட்டணினாரு. இப்ப கிட்டத்தட்ட திமுகலே அடகு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெளியில போனவங்க எல்லாரும் கண்டிப்பா வெளில போயிட்டாங்களா, உடைச்சிட்டு போயிட்டாங்களா? இல்லையே. இவர் ஒரு இயக்க ஆரம்பிச்சிருக்காரு, வளரட்டும். மேபி நாளைக்கு இவர் ஒரு நல்ல ஃபோர்ஸா பெருசா வளர்ந்து பாஜகவோட கூட்டணி போட்டு உங்களுக்கு 100 எனக்கு 100 வாங்க அப்படின்னு சட்டமன்ற தேர்தலில் நின்னா கரெக்டா தானே இருக்கும். என்ன பிரச்சனை? அவர் கொள்கை முரண் கொண்டுதான் போல. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, போறேன். நீங்க பாஜக செய்யறலாம் தப்பு, இவங்க அதை பெருசு பண்றாங்க. அவர் புதிய கல்விக் கொள்கையை இப்ப இல்லாம 29ல தானே அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னீங்க, அதுதானே சரியான நேரம்னு ஒன்று கேட்டாரு. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தார் அண்ணாமலைன்னு போட்டாங்க. சோ இது வந்து இங்க ஒரு ட்விஸ்ட். இவங்க இந்த சைட்ல, பாஜக சைட்ல அவங்களுக்கு கோவம் வருது, என்ன இவரே எப்படி பேசிட்டாரா. இன்னும் நிறைய இருக்கிறது பாஜக. அவங்களுக்கு 2 கேள்விகள் நிறைய கேட்டுக்கிறாங்க. ஆனா இதை பெருசுபடுத்துறதுக்கு வந்து இந்த சார்பு ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க சார், நார்மலா ஒண்ணு வச்சுங்களேன், இந்த கல்யாண பந்தியில நிறைய ஸ்வீட்டு சாப்பாடுலாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பெருசா பறக்காது. அங்கங்க இருக்கிற அந்த மிச்ச சோறு, அந்த எச்ச சோறு அவங்க எல்லாம் பறக்கும், சின்ன கொஞ்சம். அந்த மாதிரி அல்லு சில்லு எல்லாம் நிறைய இருக்கு. இதுக்குன்னே திமுகவுக்கு வளர்த்து வச்சிருக்கிற அல்லு சில்லு நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த வேலையை. அதனால இந்த வேலைகளை அவர்கள் செய்து கச்சிதமாக இதை எப்படியான திரும்பி சேர்ந்துடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற வேலையை தான் செய்யறாங்க. மற்றபடி அந்த கட்சியிலேயே இருக்கு, அந்த கட்சியிலேயே ஒரு சிலர் இருக்கிறாங்க புதுசா கட்சியை பார்த்தவங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப அண்ணாமலை கூட போய் டக்குன்னு நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கு பதவி கிடைக்கும், பெரிய ஆளா இல்ல, அவன் கவுன்சிலர்ல நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு. இதுல இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குழு இருக்கு. அதுல ஒரு நண்பர்கள் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இங்க துபாயில இருக்கிறாங்க. அந்த குழு என்ன பேசிட்டாங்கன்னா, அவர்களுடைய நண்பர்கள்ட்ட சென்னையில பேசுறாங்களாம். துபாயில இருக்கிற நண்பர் சொல்றாரு என்கிட்ட, சார் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறேன் சார், அதுல வந்து 2 பேரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பேசி வச்சுக்கிட்டு நீ அண்ணாமலை கூட போ, நான் இங்க பாஜகலயே இருக்கேன், வாய்ப்பு கிடைச்சா 2 பேருக்கும் கிடைக்கும்ல, எனக்கு இங்க ஒண்ணு கிடைக்கும், உனக்கு அங்க ஒண்ணு கிடைக்கும், வா பாத்துக்கலாம். இன்னொருத்தர் நடுநிலையா இருக்கேன், நான் 2 பேர் பக்கமும் இருக்கிற மாதிரி, எங்க வாய்ப்பு இருக்கோ என்ன கூப்பிட்டுங்க, நான் வந்து அங்க வாய்ப்பு வாங்கிக்கிறேன். ஸோ இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் நமக்கு பிரச்சனை பூதாகரமா தெரியுது. மற்றபடி அங்க பெரிய அளவுல எல்லாம் அது உட்கட்சி பூசல் வராது. ஏன்னா வந்து தலைவர்கள் எல்லாரும் இங்க இருக்கிறார்கள், அங்கே சில பேர் இருக்கிறார்கள். அது நல்லபடியாக ஒரு சுமூகமாகவே அவர் வளருவார், அண்ணாமலை வளருவார், நல்ல ஒரு வளர்ச்சி வரும். ஏன்னா இப்ப இளைஞர் காலம், விஜய் உதயநிதினு 2 பக்கம் இருக்கும்போது அண்ணாமலை வந்தா உதயநிதியை பேக் தள்ளிட்டு முன்னுக்கு வருவாரு. அந்த போட்டி கரெக்டா இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் என்பது தற்காலிகமானதுதான், அது சீக்கிரம் முடிவடையும். ஓகே சார், இப்ப நிறைய பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனம் முக்கியமானதா பார்க்கப்படுது. சோ அண்ணாமலை அவர்கள் அந்த
பாஜகவில இருந்து விலகுவது குறித்து ஒரு லைவ்ல வந்து ஒரு வீடியோ பேசினாரு. அதுல பேசும் பொழுது அதிமுக, திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளை போலத்தான் நான் பாஜகவையும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு. சோ இந்த வார்த்தை எங்களை ரொம்ப புண்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவில் இருக்கிற ஒரு சிலர் எப்படி எங்க கூட வந்து மற்ற கட்சிகளை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும், உங்களை வளர்த்த ஒரு இயக்கம் தானே, சோ கொஞ்சமாவது நீங்க நியாயமா பேசியிருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் ரொம்ப சிம்பிள் சார். அவர் இதுல இருந்து வெளில போயிட்டாரு. இங்க இருந்துகிட்டு சொன்னாதான் அது தப்பு. பாஜகலயே இருந்துகிட்டு நான் வந்து திமுக மாதிரிதான் பாஜகவையும் பாக்குறேன்னு சொன்னா தப்பு. அவர் வெளியே போயிட்டாரு. வெளியில போய் அவர் சொந்தமா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் பாஜகவை ஒழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன், பாஜகவின் மேல் அடிப்பதுதான் என் லட்சியம், இப்படி இல்லாம சொன்னாரு இல்லையே. எப்படி என்னுடைய இயக்கம் என்பது மற்ற கட்சிகளை என்ன பார்வையில் பார்க்கிறேனோ, அதாவது அவர் தவறு செய்தால் அதை சொல்ல வேண்டும், அவங்களை எப்படி அரசியல் களமாட வேண்டும். என் கூட வர இளைஞர்களுக்கு நீங்க திமுகவை எடுத்து எப்படி அரசியல் செய்யணும், பாஜகவை எடுத்து எப்படி அரசியல் செய்யணும், தாவேக்காவை எடுத்து எப்படி அரசியல் செய்யணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன்றாரு. கரெக்ட் தானே சார்? அப்போ ஒரு போட்டிக்கு போயிட்டு நான் என்ன சொல்றேன், அண்ணன் தம்பி 2 பேர் போட்டிக்கு நிக்கிறாங்க சார், ரன்னிங் ரேஸ்ல. ஒரே ரன்னிங் ரேஸ்ல அண்ணன் தம்பி நிக்கிறாங்க. அப்ப அதுல அண்ணன் என்ன சொல்லுவாரு, தம்பி வரணும், மத்தவங்க தானே எனக்கு போட்டி, நீ ஓடலாம்னா நீ ஒன்னாவே போலான்னு சொல்லுவாங்களா? நீங்க போட்டின்னு இறங்கிட்டீங்க, போட்டின்னு இறங்கின அப்புறம் போட்டி தான், நீங்க அதுல மாற்றுக்கிறது கூட. கூட்டணின்னு வந்தா அது வேறு. இப்ப இதே அண்ணாமலை வளர்ந்து பாஜக அவரும் கூட்டணி அமைக்கும் போது போட்டி இருக்க போகுது இல்லை, எப்படி போறணுங்கிற டாக்டிக்ஸ் 2 பக்கம் ஒண்ணு சொல்லி கொடுக்க போறாங்க, ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதானே சார். இப்போ வெளில வந்திருக்காரு சார், ஒரு சுட இருக்கிற நேரம் அப்படித்தான் இருக்கும். 2 பக்கமும் கொஞ்சம் ஹீட்டடா தான் இருக்கும். அவர் வருத்தத்துல பேசுவாரு, இவங்க கோபத்துல பேசுவாங்க, அப்படிதான் இருக்கும் சார். ஒரு 6 மாசம் போனா எல்லாமே சரியா போகும். நான் சொல்றேனே, அந்த எரிவதை பிடுங்கினால் அது கொதிப்பது நின்று விடும்ங்கிறத விடாம இங்கே சார்பு ஊடகங்கள் கொதிக்க விட்டே இருக்கிறாங்க. அதை டெய்லி போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்போ போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆயிடும். ஸோ சரியாகும் காலம் என்பது சரி செய்யும், எதிர்பார்ப்போம். இல்லைனாலும் கவலை இல்லை. இன்னொரு புதிய கட்சியாக அண்ணாமலை வரட்டும், நன்றாக வளரட்டும். பாஜக அப்பொழுதும் எதிர்த்து அரசியல் செய்வதென்றால் செய்யலாம், இல்லை வேண்டாம் என்றால் அது மேலெடுத்த முடியும். இவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்போ தேர்தலில் கூட வேட்பாளர் முடிவெல்லாம் மத்திய குழு தான் முடிவு எடுக்கும், நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் வேட்பாளர் அப்படின்னு 2 பேர் தன்னைத்தானே அறிவிச்சாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லாம இவரை எதிர்ப்பதா இல்லை ஆதரித்து கூட்டணியில் வருவதா என்பதை மத்திய குழு அப்பொழுது முடிவு செய்யும், சூழ்நிலை பொறுத்து. ஸோ அப்ப பார்ப்போம், காலம் போது சொல்லும். நேற்று டெல்லியில ஒரு மிக முக்கியமான மீட்டிங், இந்தி கூட்டணியுடைய ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான கட்சிகள் கலந்துக்கல. ஒண்ணு திமுக, இன்னொன்னு ஆம் ஆத்மி. அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாநில கட்சிகள் கலந்துக்காம இருக்கு. ஆனா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 2 பிரதான கட்சிகள் கலந்துக்காம இருக்காங்க. சோ கலந்துகிட்ட நபர்கள் கூட காங்கிரஸ் கட்சியை நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் மாநில கட்சிகளை காங்கிரஸ் ஒடுக்குகிறது, இப்ப தமிழ்நாட்டுல நடந்த தேர்தலில் கூட பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் வந்து குற்றச்சாட்டு, அவங்க வந்து பெருந்தன்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு கட்சிகள் இந்தி கூட்டணியில இருந்துகிட்டே காங்கிரஸ் மேல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. சோ காங்கிரஸ் தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க காங்கிரஸ் கட்சி அப்படிங்கும் போது ஒரு ஆதிக்க மனப்பான்மை, ஒரு ஓனர்ஸ், அவங்க தான் ஓனர்ஸ், மற்றவங்க தான் லேபர்ன்ற வகையில தான் அவங்க எல்லா கட்சியுமே ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம பீகார் தேர்தலில் கூட பார்த்தோம், லாலு ஒரு மகன் வந்து அவரே வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிற வரைக்கும் ராகுல் எதுவுமே பேசல. ஏதோ தண்ணியில குச்சி விளையாட்டு இருந்தாரு, வித்த காட்டிட்டு இருந்தாரு. ஏதாவது கேட்டோம்னா பாத்தீங்களா அப்படின்னு தண்ணிக்குள்ள குச்சிடுவாரு, வித்த காட்டுவாரு, எல்லாரும் கை தட்டுவாங்க சுத்தி. அதுதான் ஒரு பொழுதுபோக்கா வச்சிருந்தாரு. எந்த இடத்துலயும் அவர் சீரியஸாவே இல்லை. அதனால வந்து அவருக்கு கூட்டணி கட்சிகளை மதிக்கணும். அவருக்கு என்ன நினைப்புன்னா, ராகுலுக்கும் சரி, சோனியா அவர்களும் சரி, எல்லாருக்குமே சரி, காங்கிரஸ்க்கு மற்ற கட்சிகள் எல்லாம் நம்ம பேரை சொன்னாதான் ஜெயிக்கும், நம்மளை அண்டி பழிக்கிற கட்சிகள்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன் இந்த நிலைமைன்னா, இழுத்து போ 2009 இறுதிக்கட்ட போருக்கு அப்புறம் கூட திமுக வலிஞ்சு அவங்க கூட நிக்குது, திருமாவளவன் நின்னாரு, வைகோ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. போய் எல்லாரும் சேரும்போது நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற யாரும் இல்லை, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அரசியல் பண்ண நம்ம தான் தேவை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அரசியல் என்ன பண்ணுவாங்கங்கிறதே ராகுலுக்கு தெரியாது. இதோட கொடுமை, ஒரு காங்கிரஸ் தலைவர் கூட நீங்க முன்னதோ ஒரு இதுல பத்திரிகையில படிச்சேன், பிரியங்கா காந்தி வந்து அப்படியே அடுத்த தலைவரா வருவாங்க எப்படிங்கன்னு கேட்டா, பார்க்க இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க, ஹேர் ஸ்டைல் இருக்குன்னு. இதெல்லாம் ஒரு கொள்கையா தகுதியா வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி. அவங்களுக்கு மாநில கட்சிகளை எந்த காலத்திலையுமே மதிக்க தெரியாது. இந்திரா காந்தி அவர்கள் காமராஜரை எப்படி
மரியாதை குறைவாக நடத்தினார் என்று எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கு போச்சு. இதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எத்தனை வருஷம் எழுத்து நின்றுச்சு, கூட போய் சார் இல்லையா? அம்மா ஆத்மி முதல்ல வரும்பொழுது ஷீலா தீட்சிதை உள்ள தள்ளுவேன், அவங்க பண்ண ஊழல் எல்லாம் நான் விடமாட்டேன்னு சொல்லி வந்த கெஜ்ரிவால் அவங்க கூடயே போய் நிக்கிறாரு. காங்கிரஸ் இருந்து வெளியேறி தனி கட்சி பார்த்து நான் பாத்துக்கிறேன் என் வழியேன்னு வந்த மம்தா அவங்க கூடயே போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு சந்தர்ப்பவாதமா தெரியல. போனதெல்லாம் மக்களை முட்டாள்கள் நினைச்சுக்கிட்டு நாங்க சொல்றதுதான் கணக்குன்னு போய் நின்னாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுது, நம்ம வெளில போனாங்க, திரும்பி நம்மள்ட்ட தான் வராங்க. இப்ப எப்படி திமுக இருந்து மதிமுக போச்சு, நீங்க யோசிச்சு பாருங்க. 2014 பாஜகவோட வைகோ போறாரு. அது வரைக்கும் அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அவரு 96, 98, 99 எல்லா எலெக்ஷன்லயும் அவருக்கு ஒரு ரோல் இருந்துச்சு. 2014 மோடி அவர்களோட போயிட்டு அடுத்த தேர்தலுக்கு வெளியில வந்து திமுக கூட வரேன்ட்டு அப்புறம் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாரு பாருங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. ஸ்டாலின் அவர்களுடைய வேஷ்டில டீ கொட்டினா துடைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு இதுவாகவே மாறிட்டாரு, கொத்தரிமையா மாறிட்டாரு. அப்போ இந்த கட்சிகளை அவங்க எப்படி மதிப்பாங்க? இப்போ ஏற்கனவே மதிமுகவோட MP 4 பேரை கணக்கு காட்டி திமுக மந்திரி பதவி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி வைகோ ஒரு காலத்துல குற்றச்சாட்டு வச்சாரு. அப்ப திமுகவே மதிக்கல. அப்ப திமுக மேல இருக்கிற காங்கிரஸ் எப்படி மதிக்கும் இவங்க எல்லாரையும்? சரி, மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற கட்சிகளுமே இவங்களுக்கு ஒரு ஆதிக்க மனப்பான்மை, நம்ம தான் எல்லாமே, நம்மகிட்ட வரணும், என்ன பண்ணுவாங்கன்ற நிலைமையில இருக்கு. இப்ப திருமாவளவன் இன்னைக்கு இதை சொல்றது ஆச்சரியமா இருக்கு. அவரே இவ்வளவு இருக்கிற இந்த காங்கிரஸ் இருக்கிற அந்த தவக கூட்டணி எது போனாரு? சரி, திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் போதுதானே இப்ப தேர்தலில் சந்திச்சாரு. ஏன் சந்திச்சாரு? நசுக்க பார்க்கிறது, பிதுக்க பார்க்கிறதுனா நீங்க இப்ப அந்த கூட்டணி வேண்டாம், ஸ்டாலின் அவர்களிடம் சொன்னு இந்த கூட்டணி வேண்டாங்க, நம்ம மட்டும் இருப்போம், காங்கிரஸை வெளியே அனுப்புங்க அப்படின்னு அனுப்பியிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு வெற்றி பெறும் வரைக்கும் ஒரு கூட்டணி வேணுங்கிற வரைக்கும் அந்த கணக்கு காட்டுறதுக்கு 23 கட்சி 26 கட்சி கணக்கு காட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. சரி, இதே காங்கிரஸ் இந்த INDA கூட்டணி புள்ளி கூட்டணியில இன்னைக்கு எல்லாம் மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் அதுல வந்தாங்க? எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இதே ஆளு மம்தாவை ராகுல் காந்தி போய் பாஜகவோட பி டீம்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். பி டீம் அவங்க கூட இருக்காங்கன்னு சொன்னாரு. சரி, இதே இவரு ஒரு பேர் என்ன, உமர் அப்துல்லா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அகிலேஷ் யாதவ் எல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, கம்யூனிஸ்டுகளை போய் கேரளால இவங்க பாஜகவோட பி டீம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப சொல்லிட்டு எல்லாம் அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டணியில இருக்கவங்களையே திட்டிட்டு இன்னைக்கு இண்டி கூட்டணின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த கூட்டணி என்ன அர்த்தம்? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இப்போ INDA கூட்டணி இதுல இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு மாநிலத்துக்கும் அடிச்சுப்பீங்க. ஆனா டோட்டலா வரும்போது நாங்க மோடியை எதிர்க்கிறோம்னா எப்படி? MP எலெக்ஷனுக்கு சேருவோம், சட்டசபைக்கு அடிச்சு போனா இது என்ன வகையான கொள்கை? இது நீங்க கொள்கை வாதிகளா கொள்கை வியாதிகளா? அப்போ இது திருமாவளவனுக்கு பொருந்தும். திமுக போல, திமுக கலந்துக்கலன்ட்டாங்க, தாவேகா கலந்துக்கல. இதுல என்ன வேடிக்கைன்னா, தாவேகா போகும்னு நினைச்சு திமுக கலந்துக்கல. திமுக வரணுங்கிறதுக்காக காங்கிரஸ் அந்த கூட்டணியில INDA கூட்டணியில தாவேகாவை கூப்பிடல. இந்த ஒரு புதிய திரைப்படம் வரும்போது பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போகாம விட்டுருவாங்க, வீட்லயே இருந்துருவாங்க. கூட்டமா இருக்கும்னு யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வருவாங்கன்னு நம்ம போனா விட்டுரு, இல்ல இவங்க வந்திருப்பாங்க வேண்டாம், நம்ம இவங்களை கூட்டா வரமாட்டாங்க வேண்டாம். இந்த ஒரு கணக்குல இந்த கூட்டம் நல்லா அருமையா வச்சு செஞ்சிருவாங்க. திமுக போல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கூட்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் பேனர் வச்சு கலாய்க்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு, வார்த்தை இப்போ ரொம்ப முத்தி போச்சு. திமுக என்னைக்குமே அப்படிதான் பேசும், காங்கிரஸ் அப்படிதான் நடக்கும். யோசிச்சு பாருங்க. அது அப்படியே நடக்கிற ஒரு கூட்டம், இப்படியே பேசுற ஒரு கூட்டம். ஆனா தேர்தல் நேரத்துக்கு மட்டும் மை பிரதர் ஸ்டாலின், மை பிரதர் ராகுல் காந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ மக்களை ஏமாற்று. இந்த தேர்தல் அது கூட சொல்லல அப்படிங்கறதான பிரச்சனையா இருக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடியே பிறந்த நாள் வாழ்த்தே சொல்லல. டியர் பிரதர்னு சொல்றவரு சாருன்னு சொல்லிட்டாரு, ஸ்டாலின் சார்னு. அதான் அவங்களுக்குள்ள பிணக்கு. ஆனாலும் கூட்டணி ஜெயிச்சாங்கல்ல. இப்ப சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியா தானே இருந்தாங்க, அதை விட்டு போலியே. சிதம்பரம் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சு பேச வச்சு வாங்கினாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறேன்னாரு, மாணிக் தாக்கூர் என்னெல்லாமோ பேசினாரு. ஸோ அன்னைக்கெல்லாம் வர முடியல. சிதம்பரம் அவர்கள் அன்னைக்குதான் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்ல தான் அவர் அமைச்சு அவர் தலைமையில கூட்டணி பேச சொன்னாங்க. ஏன்னா அவர் பாவம் எந்த வழக்குக்காக எங்க இருந்தாரோ இல்ல என்ன எங்க ஜாமீன் வாங்கிட்டு இருந்தாரோ நமக்கு தெரியாது. ஸோ அதனால அவர் அன்னைக்கு தான் வந்தாரு, கையெழுத்து போட்டாரு, கூட்டணி முடிவாயிடுச்சு, விட்டுருங்க.
இப்ப இந்த கூட்டணியோட சந்திச்சுட்டு இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு காங்கிரஸ் நசுக்குறது, திமுக சொல்லுது எங்களை துரோகிகள், காங்கிரஸ் சொல்லுது திமுக எங்களை காலவாரி விடுச்சு, திமுக பாஜகவோடு போவதற்காகத்தான் எங்களை வெளியே விரட்டியது. முதல்ல வெளில போனது யாரு? தாவேகா கூட. அவங்களே கேட்காம அவங்க கூப்பிட கூட இல்லை எங்களுக்கு ஆதரவு குடுன்னு ஓடி போய் இவங்க தான் நின்னாங்க. காங்கிரஸ் தானே 5 பேர் நின்னாங்க. திமுக சொல்லிச்சா போன்னு? விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களோடு சந்திப்பு நடத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி நாங்க போலாமா வேணாமான்னு பேச போறோம், முதல்ல உங்கள்ட்ட கேட்டுக்கிறோன்னு மரியாதை நிமித்தமா கேட்டுட்டு அப்புறம் தான் அவங்க கட்சி செயற்குழுவே கூப்பிட்டாங்க சார். இவங்க அது கூட இல்லை, அவர் கூப்பிடவே இல்லை. விஜய் வழக்கம் போல சைலண்டா இருந்தாரு, குடுன்னு இவங்களா போய் வண்டியில எடுத்தாங்க. முதல் ஆளா துண்டு போட்டு இடம் குடிச்சிட்டாங்க. அப்போ கூட்டணி விட்டு விரட்டியது திமுக அல்ல, இவர்களாகத்தான் ஓடி போனாங்க. அப்ப அதுதான் பேசுறாங்க. அப்ப 2 பக்கமும் அதுதான் இங்க பிரச்சனை. காங்கிரஸ் என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் செய்யும். ஏன் இவ்வளவு மூத்த அரசியல்வாதி கலைஞர் அவர்களையே ஏமாத்துனவங்க தானே. சண்டை நின்று போச்சுன்னு சிதம்பரம் சொன்னதை நம்பிதான் நான் உண்ணாவிரத்தை கைவிட்டேன், இல்லைன்னா ஈவினிங் வரைக்கும் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லலையா அவரு? அந்த டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு உண்ணாவிரதம் நடந்தது இல்லைங்களா? அப்போ காங்கிரஸ் அவரை ஏமாத்துச்சா இல்ல அவரு மக்களை ஏமாத்தினாரா? இல்ல, அது படிப்படியா. அதாவது காங்கிரஸ் இவரை ஏமாத்துச்சு, இவர் நம்மளை ஏமாத்தினார் மக்களை. இவர் என்ன சொன்னாரு? சிதம்பரம் அவர்கள் சொன்னார் சண்டை நின்று விட்டது என்று, அதை நம்பி விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதை நம்ம நம்பிட்டோம். நம்ம என்ன சொன்னோம்? கலைஞர் சொன்னதை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இப்படிதான் இங்கே ஏமாற்றுகிறார் இவர். அடுக்கடுக்க அவருக்கும் தெரியாதவர்ல, இவரும் தெரியாதவர்ல. ஆனால் அவர் சொன்னதா நின்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டா தூவான விடாது, பெரிய ஆயுதங்கள் வராது, சின்ன சின்ன ஆயுதங்களால் அடிப்பாங்க, இதெல்லாம் அப்புறம் சமாளிச்சாங்க. ஆனா இதான் அப்போ காங்கிரஸ் என்பது எந்த காலத்திலையுமே ஏமாத்திட்டு தான் இருக்கும். அடுத்தவங்களை ஏமாத்திட்டு இதே கூட்டணி தொடங்குமா சார்? 29 வரைக்கும் இல்லை தொடர வாய்ப்பு இருக்கா? ஐஎன்டிஏ கூட்டணி சொல்றீங்களா? ஐஎன்டிஏ கூட்டணி அதான் சார், I.N.D.I. கூட்டணி. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது இந்தியா கூட்டணி கொண்டு போயிடுறாங்க. நம்ம பிரிச்சே சொல்லுவோம் மக்களுக்கு. இந்த இந்த கூட்டம் எல்லாம் இன்னொரு 6 மாசம் சார் கலகலத்துரும். இந்த கூட்டம் கலகலத்துரும், இதுக்கப்புறம் சேர மாட்டாங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் தேர்தல் வரும்போது அவங்களுக்கான நெருக்கடி இருக்கு. இப்ப ஆல்ரெடி பெங்கால்ல போயிடுச்சு, மம்தா அவர்கள் வாஷ் அவுட் ஆகல, போயிட்டாங்க. கெஜ்ரிவால் இங்க மொத்தமா டிராப் அவுட் டெல்லியில. ஸ்டாலின் அவர்கள் இங்க முடிச்சிட்டாரு, தாவேகா வந்துருச்சு. இப்போ 3 ஸ்டேட்லயும் போயிருச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்தது? இந்த 3 பெரிய தலைவர்கள் நாங்க தான் ஒரு பதவியேற்புக்கு இன்னொருத்தர் வருவோன்ற அளவுல இருந்தது. எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்கன்னாரு. இப்ப யாருமே கூப்பிடுறது இல்லை, அவரு வீட்டுல தான் இருக்காரு. சோ இந்த கூட்டணி எல்லாம் இன்னொரு மிஞ்சி போனா 6 மாசம், அடுத்த தேர்தல் ஏதாவது மாநில தேர்தல் வர வரைக்கும், அதோட அதுவும் முடிஞ்சு. அதுக்கு மேலாம் தாங்க. ஓகே சார், இப்ப நீங்க சொன்னதை ஒட்டியே ஒரு விஷயம் நடந்திருக்கு. கர்நாடகா, நமது அண்டை மாநிலத்துல புதிய முதல்வராக டி.கே. சிவகுமார் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. இன்னைக்கு ஒரு மீட்டிங், அதாவது மக்கள்கிட்ட வேன்ல போய்கிட்டு இருக்காரு, ஏதோ பிரச்சார வாகனம் மாதிரி இருக்கு. அதுல என்னன்னா ஆப்பிள் பழத்துல ஒரு மாலை போடுறாங்க, அந்த ஆப்பிள் பழத்தை அவர் கடிச்சிட்டு மக்கள் மேல தூக்கி போடுறாரு. சோ இதை பாஜக காரங்க நீங்க ஒன்னும் ராமர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க, சிவகுமாருடைய நடவடிக்கையை? சார், இப்போ நான் முதலே சொன்னேன், காங்கிரஸ் என்பது ஒரு பண்ணையார் மாதிரி, அவங்க அதிகார வர்க்கம் அந்த பெரிய லெவல்லயே தன்னை நினைச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னேன் நான். இதுக்கு இப்போ அவரு மரியாதை குறைவா நடத்துறது, தன் கூட இருக்கிறவங்கள, இதெல்லாம் அவங்களுக்கு பழகி போனது. எந்த தலைவருக்கும், அதில் உள்ள எந்த தலைவருக்கும் அதுதான், எந்த தலைவராக இருந்தாலும் அதுதான் நடக்கும். நரசிம்மர் அவருடைய உடலை கூட இங்க வச்சு மரியாதை பண்ணக்கூடாதுன்னு ஊருக்கு அவசரமா பேக் பண்ணி அமிச்சவங்க தான், மரியாதை யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு. இவங்க அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பொதுமக்களை ஒரு மனுஷங்களா மதிக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு இது கிடையாது. சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். 2021 இப்போ அசாம் சிஎம் அவர் ஹிமந்தா பிஸ்வாஸ் இருக்காருங்களா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா அப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த போது அவரு ஒரு பிளேட்ல பிஸ்கெட் வச்சிருந்தாரு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. அவரோட பெட் டாக் வந்துச்சு, வளர்ப்பு நாய் வந்துச்சு, சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அதுலயே பிஸ்கெட்டை போட்டு எங்களையும் சாப்பிட சொன்னாரு அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு மரியாதையான செயல். அவர் கட்சியில் உள்ள சிவகுமார் ஆப்பிளை கடித்து போட்டு தெய்வத்தன்மையோடு தான் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குற மாதிரி தூக்கி போட்டு சீனை போட்டாரு. அதாவது சொல்றேன், அந்த அதிகார மமதை, அந்த அதிகார திமிரு, செருக்கு,
இது எல்லாம் எங்கேருந்து வருது? அவர்கள் தலைமை எப்படி இருக்கு? நாய்க்கு பிஸ்கெட் வச்சுட்டு அதுல இருந்து மட்டும் போட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குறவங்கள இந்த கணக்குல இருக்கிறவங்க கூட இருக்கவங்க எப்படி சார் இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க சார்? சோ இவர்களுக்கு மரியாதை என்பது சுத்தமா கிடையாது. மக்களை மதிப்பதற்கும் தன்னோடு இருப்பவர்களை மதிப்பதற்கு எந்த காலத்திலையும் காங்கிரஸ் என்பது அந்த அந்த கட்சிக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, மரியாதை கிடையாது. மக்களை மாக்களாக மட்டும்தான் பார்ப்பார்கள். உங்க சாதாரணமா யார் போனாலும் சரி அங்க பாத்துட முடியுமா? பார்க்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தொண்டர்கள் சார், அந்த கட்சியோட தொண்டர்கள் ஐ திங்க் 2008 2009 கரெக்டா ஞாபகம் இல்ல, அந்த சத்தியமூர்த்தி பவன் தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை தான் ஒரு 10 பேரை கூட்டு போய் உள்ள அடிச்சாரு. அடிச்ச உடனே அந்த தகுதியை பார்த்து, ஓ என் கட்சிக்காரங்களை நீ அடிச்சிட்டியா, அப்ப நீ தான் அடுத்த வான்னு சொல்லி தலைவராக்கியிருக்காங்க. இப்போ தன்னோட கட்சிக்காரங்களை அடிச்சவரை அடிதான் தகுதின்னு கூட்டு தலைவராக்கியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க அடிப்பாங்கன்னு. சரி, இளங்கோவன் இருந்தாரு, ஈவிகேஎஸ் இளங்கோவன். அவரு பாஜகவின் கவர்னரா இருந்தவங்க, 2 மாநிலத்துல கவர்னரா இருந்தவங்க பாஜகவின் தமிழிஸ்ட் அவர்கள். அவங்களை என்ன சொன்னாரு? கரகாட்டக்காரிங்கெல்லாம் சொல்லலையா? அவரை எவ்வளவு கேவலமாக விமர்சனம் செய்தார். அப்போ இதுதான் காங்கிரசின் பாரம்பரியம், இதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. மணிசங்கர் ஐயர் சொல்லலையா, ஒரு சாய்வாலாவை நாங்கள் விடவே மாட்டோம். ஒரு மனிதர் டீ விற்பது என்பது கௌரவ குறைவானது இல்லை, வேலை, அது ஒரு வேலை. ஒரு சாய்வாலாவை நான் விடவே மாட்டேன் வாழ்க்கைக்கு, அவரெல்லாம் வரவே முடியாது. திருப்பி திருப்பி சாய்வாலா 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 சாய்வாலான்னு எவ்வளவு தூரம் பேசினாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டுல நிறைய படம், அந்த துண்டு துண்டு என்ன சொல்றது, அல்லு சில்லு நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் கூட படம் நிற்கும் போதெல்லாம், எப்பா டீ கடை வைக்கிறியாப்பா, நீ பிரதமர் ஆயிடலாம்ப்பா, எப்பா டீ கடை வைக்கிறியாப்பான்னு எவ்வளவு கேவலமாக கலாய்ச்சி 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 பேசினாங்க. இந்த சிந்தனை எப்படி வளருது? அங்கே ஒரு தலைமை இத செயல்படுத்திட்டு நீங்க இந்த பழைய காலத்து படத்துல எல்லாம் பார்க்கலாம். அந்த வெள்ளைக்காரங்களா இருக்கட்டும், இல்ல பண்ணையார்களா இருக்கட்டும், காசை தூக்கி போடுவாங்க, மக்கள் எல்லாம் பொறுக்கி இருப்பாங்க. டோக்கன் கூட, இந்த வேலை செய்யறதுக்கான டோக்கன் கூட தூக்கி போடுவாங்க, மக்கள்லாம் அந்த எடுத்துட்டு செத்து போற மாதிரிலாம் தமிழ் படத்துல சீன் வரும், நிறைய காட்சிகள் வரும். இதெல்லாம் யார குறிப்பிட்டு வந்தது? இவங்க எல்லாம் செய்த அட்டூழியம். இவர்களுடைய முன்னோர்கள், இவர்களுக்கு முன்னாடி கட்சியில் இருந்தவங்க எல்லாம் செய்ததை தான் படம் பிடித்து காட்டினார்கள். இன்னைக்கு இவங்க செய்யறாங்க. சோ இது ஒண்ணும் புதுசு இல்லை. அதாவது அவங்க வந்து ஜோதிமணி அவங்களை கேட்டீங்கன்னா, கடவுளே கிடையாது, ராமருங்கிற கடவுளே கிடையாது, எங்க ஊர்ல ராமரே நாங்க பார்த்தது இல்லைம்பாங்க. அப்ப இவங்களுக்கு கடவுள் நினைப்பு, கடவுளே கிடையாது, ஏன்னா நாங்க தான் கடவுள். இந்த வேலை தான் இவங்களது. இதனாலதான் பல மாநிலங்களில், கிட்டத்தட்ட இந்தியாவில 90% மாநிலங்கள் ஆளுங்கட்சி அந்த காங்கிரஸ் இன்றைக்கு தேஞ்சி 2 ஸ்டேட்ல 3 ஸ்டேட்ல அந்த மிக குறைவான ஒரு எண்ணிக்கை வந்து குறைஞ்சதுக்கு காரணம், கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக வந்ததற்கு காரணம் இந்த வேலைகள் தான். இதனாலதான் இப்படி ஆச்சு. மக்களை மதிக்கணும், அவங்களுக்கு தெரியணும். அது தெரியவே தெரியாது. பல இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், மக்கள் மேடையில நிற்பாங்க, தள்ளி விடுவாங்க. அவரு ஏன் சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ இடத்துல ஒரு மேடையில் இருந்தாரு, அங்க வந்து தேசிய கீதம் பாடுறாங்க, அவர் பாட்டுக்கு நடந்து போய் யாரோ வரவங்களை கூட்டிட்டு வர்றாரு. தேசிய கீதத்துக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மனுஷருக்கும் மரியாதை தர மாட்டாங்க. இப்ப என்னதான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க அதான் சொன்னேன், யாருக்கும் மரியாதை கொடுக்க தெரியாத, ஒரு கலாச்சாரம் இல்லாத ஒரு ஒரு நபர்கள் கொண்ட கட்சி அது. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.